வெல்கம் பேக் டு கிரிக்பல்ஸ். இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு ஆர்சிபி ஒரு நல்ல வின். இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். ஆர்சிபி விசஸ் ஜிடி இந்த லாஸ்ட் கேம் இன் சின்னசுவாமி லீக் ஸ்டேஜ்ல. அண்ட் ஆர்சிபி ஒரு நல்ல வின்னோட இந்த லீக் ஸ்டேஜோட சின்னசுவாமி ஸ்டேடியத்தை சின்னசுவாமி ஸ்டேடியத்துல நாங்க இந்த 4 பேரு மேட்ச். எங்களுக்கு பயம் கிடையாது. சரி, வாடா, ஓகே. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. வெளிச்சே கடைசியில பயம் காமிச்சிட்டாங்க ஜிடி. ஓகே தான். பயம்லாம் காமிக்கலையே. தம்பி என்ன தம்பி பயம்? தம்பி 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 இது தவறு. தவறா? பயம் சரி, காட்டல. ஓகே ஓகே. எட்ஜ் பட்டு புவனேஸ்வர் ஒரு குமார் பின்னாடி தானே ஒரு சிக்ஸ் நாள் போட்டு. பாண்டியாதான் அடிப்பான்னு நீ நினைச்சு பாத்தியா? குருநாள் பாண்டியா அடிப்பான்னு சொல்றத விட அப்புறம் என்ன சொல்லுவ? அவன் பால் வந்து நல்ல போச்சுன்னு பிளேயர் சொல்லுவியா? தான், நல்ல பிளேயர் இல்ல தான்டா. பால் போயிருச்சா? பால் போயிடுச்சு. டேய் நான் சொல்றத ஃபுல்லா கேளு. என்னடா டேய்? இது ஃபுல்லா கேளு. ஒன்னும் ஈஸியாவும் ஜெயிச்சிருக்கல கேம். கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் கொஞ்சம் டேய் அப்படி பண்ணிட்டாங்க. ஒரு த்ரில்லரா பண்ணாலும் நல்லா அதான் இருக்கும். அதான் 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 அடிச்சு முடிக்கதானே பாத்தானுங்க, அதனாலதான் கெட்டு போச்சு. கரெக்ட், அதுங்க கரெக்ட் தான். சரி, ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ். டாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். டாஸ் குரூசியலா இருந்துச்சு இந்த மேட்ச். டியூ சூப்பரா ஹெல்ப் பண்ணுச்சு ஆர்சிபி. பவர் பிளேல ஆர்சிபியோட பவுலிங் எப்படி இருந்துச்சு? விக்கெட்டே அவங்க விடல. சாய் சுதர்சனே மேக்ஸிமம் ஆஃப் த பால்ஸ் ஆனா. ஏய், எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, சாய் சுதர் அடிச்சானா எனக்கு தெரிஞ்சு போச்சு. கன்ஃபார்ம் ஸ்கோர் வந்து கம்மியான ஸ்கோர் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் அவன் கட்டையை போட்டு நல்லா ஆடினான். கண்டிப்பா 100 அடிச்சானா கண்டிப்பா ஸ்கோர் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி 203 204 எனக்கு தெரியும். அவன் அடிச்சானா ஸ்கோர் கம்மியா வரும்னு எனக்கு எப்பயே தெரியும். அவன் வந்து என்னன்னா, அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு இம்பாக்ட் மாதிரி இல்ல. ஒரு 100 ஒரு 50 கொஞ்சம் ஆசல்ரேட் பண்ண அவனோட பெர்ஃபார்மன்ஸ். ஃபெலிக்ஸ், இந்த பாயிண்ட் நீ ஒத்துப்பியா? பாட்டன் நாக்கு தான் அவன் அடிச்சனால 200 வந்தது. அவன் கூட சப்போர்ட் இல்ல, சப்போர்ட்டிங் ரோல் யாரும் நான் சொல்றேன், கேரி நீங்க பண்ணல. பாருடா, ஜிடிக்கு டாப் ஹெவிடா. சாய் சுதர்சன் மேல எல்லாம் தப்பு இல்லடா. என்னடா நல்ல நல்ல ஷாட் எல்லாம் ஆனான்டா. இவ்வளவு கிரெடிட் கொடுக்காம எல்லாம் இருக்க முடியாது. அவனாலதான் இவ்வளவு எடுத்துட்டு. ஆடினான்டா. அவன் ஆடுறது ஆனா நீ பத்தி வச்சுக்கேன். இப்ப ஸ்லோவான்னு சொல்ல அவன் ஆடிட்டானா, முடியாதுடா. பட் மெயின் டைம்ல ஒரு பினிஷிங் டைம்ல வந்து ஒன்னு மேட்ச் ஃபுல்லா முடிச்சு கொடுத்துக்கணும். அந்த டைம்ல விக்கெட் லூஸ் பண்ணானா, லூஸ் பண்ண போற வேண்டிய எல்லாம் வரவானா அடிக்க போய் அவுட் ஆனானா. சரி, நான் சொல்றேன், விராட் கோலி ஆடினாக்கும் அவனை கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதிரி ஈக்குவலானதுதான். இங்க வந்து இம்பாக்ட் கொடுத்தது படிக்கல் இடையில வந்து அடிச்சான். அங்க அடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஆள் இல்லை, அவ்வளவுதான். நீ பாடி சுதர்சனும் தப்பு சொல்ல முடியாது. அவனால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ண பார்த்தான். அதுல தப்பு சொல்ல முடியாது. பட் ஆர்சிபி நல்லா பண்ணாங்க, அப்படி வேணா சொல்லலாம். நெக்ஸ்ட் சுக்மன் கில், அவனுக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. அவன் ஒரு புவர் ஷாட், அது மிட் விக்கெட்ல அடிக்க வேண்டியது தேவையில்லாம லாங் ஆன்ல டப்புன்னு தூக்கி அடிக்க போய் அவுட் ஆனா. அந்த இடத்துல மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு. மேபி சுக்மன் கில் வெரி டேஞ்சரஸ். சாய் சுதர்சனோட உனக்கே தெரியும், நிறைய ஷாட்ஸ் இருக்கு, ரொம்ப பொறுமையா. கில்னா ஒரு 74 80 வந்தாவே டேஞ்சரஸ். ஸ்கோர் எகிரி விட்டுருவான். நீ கில் ஒரு அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா டேஞ்சரஸ். ஏன்னா அவன் ஸ்கில்லும் அவன் ஷார்ட் செலக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும். சாய் சுதர்சன் அவனோட ரோலை கரெக்டா பண்ணிட்டான். குட் நாக் ஃபார்முக்கு வரக்காக. ஏண்டா ரன்னு ஒரு ரன்னு டெக்கெல்லாம் ஆயிட்டு இருந்தோம். அதனால இந்த மேட்ச் நல்ல டைம்ல ஆரம்பிச்சு ஃபார்ம் பார்த்திருக்கான் சண்டே சிஎஸ்கே உடைய. ஆமா, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எனக்கு இல்லன்னே சொல்ல தெரியலடா. சிஎஸ்கே திடீர்னு போடுறாங்க இப்படிங்கிறானுங்க, திடீர்னு அடிக்க முடியாது இப்படிங்கிறானுங்க. அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்சிபி இன்னைக்கு இனிஷியலா விக்கெட்டே எடுக்கல. அப்ப நான் நினைச்சேன் விக்கெட்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு 220 230ன்னு. ஆனா இடையில வந்து அந்த சுயா சர்மா ஒரு புவனேஸ்வர் குமார் 16-17 அந்த இடத்துல 12 பாலுக்கு 8 ரன் தான் கொடுத்தாங்க. அந்த ரன் இந்த ஓவர்ல ஒரு 20 போயிருந்தா இந்நேரம் ஒரு 220 கிட்ட போயிருக்கலாம். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஓவர் புவனேஸ்வர் குமார். சுயா சர்மா டேக் டவுன், அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் வந்ததுக்கு பதிலா மேபி ஹோல்டரே இறக்கி விட்டுருக்கலாம். ஹோல்டர் ஹைட்டுக்கும் சின்னசாமி பிச்சு லைட்டா லென்த்ல போடுறத ரீச் பண்ணி தூக்கி விட்டானா 6. சரி, ஓகே, ஒரு வாஷிங்டனை நம்பினாங்க. பட் அதுக்கு அந்த அளவுக்கு இல்லடா. அப்படி இல்ல, இந்த மேட்ச் டைமிங் 4 ஓவர் தான் இருக்கு கரெக்டா. அப்ப வந்து ஜேசன் ஹோல்டர், நீ ஜேசன் ஹோல்டர் கடைசி குருநாள் பாண்டியா ஓவர் எப்படி டேக் டவுன் பண்ணா?
லான்ச் ஒருவேளை ஏதோ லெஃப்ட் கூட ட்ரை பண்ணிக்கலாம்டா, லெஃப்ட் பேட்ஸ்மேன் போகட்டும் லெஃப்ட் அப்படின்னு கூட ரைட் எல்லாம் நினைக்கலாம்டா. பாத்துட்டு இருந்தா ஏன்டா அப்படின்னா ஆர்சிபி எல்லாம் கடைசியில ரைட்டா தான். ஏய் இவங்க லெஃப்ட் இல்லடா, குரால் பாண்டியா தான் முன்னாடி இறக்கி விட்டாங்க. நான் ஷெஃபர்ட் வரும்னு நினைச்சேன், நல்லா இல்ல குரால் இல்ல பாண்டியா அது தான். செப்பர்டு வந்திருந்தா ஒண்ணுமே மேபி இப்ப டிம் டேவிட்கே அவன் சுத்தி பேட்ல அவுட் பண்ணல. ஆயிட்டு போயிருப்பான். டிம் டேவிட் அந்த பால் வந்து அடிச்சாரு, அது வந்து 6 போச்சு. அது ஒரு 50-50 தான், பட் இன்னைக்கு 6 போயிருக்கு. மேபி அது கேட்ச் ஆயிருந்தா கடைசி வரைக்கும் போயிருக்கலாம், பட் அது நடக்கல, அதனால நம்ம பேசக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம ஜிடியோட பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் போச்சு, 130. அப்ப நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணியிருந்தாங்க கில் அண்ட் சாய் சுதர்சன், எஸ்பெஷலி சாய் சுதர்சன். கில் 30 பால், ஐ மீன் 25 பால் 30 தான் இருந்தாரு. மேபி டேக் டவுன் பண்ற டைம்ல அவுட் ஆயிட்டாரு. ஒரு அங்க இருக்கிற டைம்ல ஒரு 20 ரன் 220 அடிச்சிருக்கலாம். கில்லு கொஞ்சம் வந்து எனக்கு இன்னைக்கு வந்து கில்லோட பொசிஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து டிஃபென்ஸ் பண்றேன், நீ அட்டாக் பண்ண, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஒரு கட்டத்துல வந்து 2 பேருமே அட்டாக் பண்ணிருக்கணும். அந்த இடமும் போய் இது பண்றதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த 20-30 ரன்ஸ் வந்து ஷார்டேஜ்னு சொல்லுவேன். 100 அடிக்கிறப்ப இவனும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த அந்த எண்ட்ல இருந்து ஒரு 20-30 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருந்ததுன்னா கன்ஃபார்ம் அவங்க 230 கிராஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு 8 ஓவர் இந்த ஓவர்லாம் ஒரு ஹை ஸ்கோர் இருக்கவன் ஒரு 90 இந்த ஓவர்ல ஏன் உன்னால கிராஸ் பண்ண முடியல? அதுவுமே 190 தான் இருந்தது. கடைசி ஓவர்ல தான் அடிச்சானுங்க. மேபி ஒண்ணுன்னு விக்கெட் பால் ஹோல்ட் ஆகும்போது, ஐ மீன் பால் ஹோல்ட் ஆகும்போது அடிக்கிற கஷ்டமா இருக்கு. ஆர்சிபி ஒரு சுந்தர் லெஃப்ட் ஹேண்டரே இல்லடா, இங்க ரைட் எல்லாம் வெளுத்து கட்டிடுவாங்க. விராட் கோலியே தெரியுதா? குருநாள் பாண்டியாவை போய் 90 இந்த ஓவர் கொடுக்குறாங்க. டேய் லாஸ்ட் ஓவர் கொடுக்குறானுங்க. அது இன்ஜுரிடா, செப்பர்டு கொடுத்திருக்கணும். செப்பர்டு கொடுத்திருக்கணும். அவன் கொடுத்தா ஒரு ஓவர் 17 ரன் கொடுத்திருக்கான். அவன் கொடுப்பானான்னு சொல்லி அதனால ஒரே மிஸ். யார் கேள்வி கேட்டா குருநாள் பாண்டியா கொடுத்தது தப்பு? நீ தான்டா கேள்வி கேட்டா. குருநாள் பாண்டியாவே கொடுத்திருக்காங்கன்னா நீங்க வேற ட்ரை பண்ணிக்கணும்டா. குருநாள் வேற யாரா இருக்கா? வேற யார் இருக்கா சொல்லு. 20th ஓவர் ஒரு ஸ்பின்னர், வேற யாரு? அவன போய் அட்டாக் பண்ண முடியல. வேற யாரு இருக்கா குருநாள் பாண்டியா தவிர போடுறதுக்கு? வேற யாரும் இல்ல, ஷெஃபர்ட் மட்டும் தான். ஷெஃபர்டுக்கு குருநாள் பாண்டியா கூட ஒரு பவுன்சரோ யாருக்கோ போட்டு தப்பு. ஏதோ ஓகே 15 ரன் 16 ரன் போச்சு, ஓகே டீசெண்டா 18 ரன் போச்சு. சரி ஓகே, அதான் ஆர்சிபி கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. நீ 205 கன்ஃபார்ம், அது ஒரு பார் ஸ்கோர் தான். லோ ஸ்கோர் தான். பட் எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, நேத்து இதே மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை அப்படி ஆகுமா நினைச்சேன். ஆனா நேத்து வந்து நேத்து டியூ அல்ல. சரி இது ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஏன் நேத்துக்கு இந்த மேட்ச்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, மெயின் ஒரே ஒரு பாயிண்ட், பார்ட்னர்ஷிப். இப்ப வந்து இருப்பா ஒரு பெத்தல நீங்க இறக்கி விட்டாங்க. பெத்தல இறக்கி நான் கன்ஃபார்ம் பெத்தல வந்து ஒரு நைஸ் மூவ் நான் நினைப்பேன். ஏன் அவனை இறக்கி விட்டாங்க? ஆனா நான் ஷெஃபர்டுக்கு பதிலா நினைச்சேன், ஆனா சால்ட்டுக்கு பதிலா இறக்கி விட்டுருவாங்க. மேபி சால்ட் இன்ஜுரியா இல்ல இன்ஜுரியா ஏதோ ஸ்ட்ராட்டஜிக் மூவ்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு பாரு, பட் கண்டிப்பா ஷெஃபர்டுக்கு பதிலா இறக்குப்பாங்க. ஏன்னா சால்ட்டுக்கு பதிலாவே தே ஆர் ட்ரையிங் சம்திங்னா. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட். ஸ்பில் சால்ட் ஓபனிங் விராட் கோலியோட, இப்ப செப்பர்டுக்கு பதிலா பெத்தலுங்கற, எங்க இறக்கி விடுவீங்க பெத்தல? டேய் இப்ப எங்க பார்ட்னர்ஷிப் வேலை? இப்ப வந்து 3 பேர் தானே போறாங்க. சம்திங் உனக்கு வந்து இம்பாக்ட் பிளே தேவைப்படுறப்ப கார்டாக்ஸ் இருக்காண்டா, கார்டாக்ஸ் அடிப்பான்டா. நான் என்ன கேள்வி நீ சொன்ன? பெத்தல் செப்பர்டுக்கு பதிலான்னு. நீ பெத்தல எங்க இறக்கி விடுவீங்க நான் கேட்டேன். பெத்தல் இப்பனா இப்ப இயர்லி விக்கெட் சரியா வந்துச்சுன்னா ஆட விடுவான்டா, இல்லனா அவனை எங்க ட்ரைன் பண்ணி நடுவுல எங்க ஃபிக்ஸ் பண்ண வைப்பான்டா. அத எங்க நீ சொல்லு, எங்க பண்ண ஒரு அந்த இடத்துல பண்ண முடியும்? டாப் ஆர்டர் 3ல கூட இறக்கி விடலாம். அப்படியே காம்பினேஷன் வொஸ்ட் ஆயிரும். பெத்தல வந்து சொதப்பி விட்டானா, படிக்கல் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தானா பட்டிதருக்கும் ஹெல்ப் ஆகாது. படிக்கல் வந்துருவான். படிக்கலுக்கு அப்புறம் சொல்றேன். படிக்கலுக்கு அப்புறம் ஆர்ஆர்ல அவனை மிக்ஸ் பண்ணி விட்டனாலதான் அவனுக்கு ஆர்ஆர்ல டச்சே கிடைக்கல. ஆர்சிபில ஒரே பொசிஷன்ல கான்ஸ்டன்டா இறக்கி விட்டே இருந்தனால அவன் நல்ல ஃபார்ம் வந்து ஆடிட்டு இருக்கான். ஆர்ஆர் பண்ண தப்பு பண்ணா அவனுக்கு போக வேண்டியதான். படிக்கல் ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, இந்த பொசிஷன்ல இறக்கி விட்டு நேக் கிடைச்சு ஃபார்ம் பண்றாங்கன்னா நீ தொடவே கூடாது, அப்படியே இது பண்ணும். விக்கெட் ஏர்லி விக்கெட்ஸ் என்ன இதெல்லாம் ஓடும். ஆனா எனக்கு தெரிஞ்சதுன்னா ஆர்சிபியோட இதுல ஒரு 60-40 இருக்கிறது ஷெஃபர்ட் மட்டும்தான் ஒரு பிளேயரா. ஆமா 60 எதுக்குன்னா
60 ஏன்னா அவன் வேணான்னு இருக்கான், 40 தான் வேணும்னு இருக்கு. ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் அடிக்கிறதுக்கு ஒரு நாள் தேவைப்படுறதுனால எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவனோட போன பவுலிங் இதோட 3 மேட்ச் பவுலிங் போட்டான், அவன் நம்பி கொடுக்கவும் முடியல. ஒரு 6th பவுலரை ஆப்ஷனா வைக்கவும் முடியல. அழகா ரன் அழகா கொடுத்துட்றான். பேட்டிங்லயுமே ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். ஆனா போன வருஷம் பண்ண மாதிரி பண்ணல. கிடைக்கல, இப்பெல்லாம் கிடைக்கல. சோ சான்ஸ் கிடைக்கல. சோ அவனுக்கு என்ன கிடைச்சாலும் பண்ணுவாங்கிறது கல்ட்டுறதுக்கு ஃபார்ம் இல்ல. கொஞ்சம். சரி, ஏன்னா அடிக்கிறது. எல்லா மேட்சும் இதே மாதிரி ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா பவுலர் தேவைப்படுறாங்க. ஸ்பின்னர்ஸ் அடி வாங்குறப்ப ஒரு பவுலர் தேவைப்படுறாங்க. இவனையே நம்பிட்டு இருந்தாங்கன்னா இவனும் வாரி வழங்கி கொடுத்துட்டு போயிட்டானா அடி வாங்கும். கன்ஃபார்ம் தே வில் சேஞ்ச், ஒரு மைனர் சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லைன்னா Right. டஃபி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சின்னசுவாமி ஸ்டேடியம் நீ 4 மேட்ச் முடிஞ்சு, 3 மேட்ச் ரைப்பூரே எப்படி சூஸ் பண்ணிருக்காங்கன்னா இதே மாதிரி சிமிலரா கிரவுண்ட், இதே மாதிரி இது டியூ ஃபார்ம் ஆகும், பிளஸ் சின்ன கிரவுண்டு, பேட்டிங் விக்கெட்டா இருக்கும். அது ஒரு நல்ல மூவ். நீ அதுக்கு கரெக்டான பிளேயிங் 11 சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. மேபி நீ சொன்ன மாதிரி செப்பர்டுக்கு பதிலா வேற ஏதாச்சும் அவனை இம்பாக்டா வச்சுட்டு தேவைன்னா இறக்கி விடலாம். இல்லைன்னா நீ ஒரு பவுலர் எடுத்துட்டு வரலாம். இது உண்மையாலும் நல்ல ஆப்ஷன் தான். இல்ல ஏன்னா ஒன்னர் திங்கிங் நான் சொல்றேன், நீ எக்ஸ்ட்ரா நிறைய பேர் இருக்கும்போது, இப்ப மும்பைல எவ்வளவு நிறைய கேப்டன்ஸ் இருந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி நிறைய பவுலர் இருக்கும்போது, ஒரு நிமிஷம் இரு. நிறைய பவுலர் இருக்கும்போது உனக்கு யாரை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேக் இருக்காது. நீ கரெக்டா நீ புவனேஸ்வர் குமார் இங்க 2 அங்க 2 அப்படி எடுத்துட்டு இருப்ப. சரி, புவனேஸ்வர் குமார் இங்க ஒன்னு கொடுத்துட்டு இவனை இறக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணி புது ஆளை இறக்கலாம்னு யோசிப்பான். அப்போ அது காம்பினேஷன், பவுலிங்லயும் காம்பினேஷன் முக்கியம். நீ 5 பவுலர் நல்ல பவுலர்ஸ் 5மே செப்பர்டு நீ மறக்க கூடாது. போன வருஷம் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபைனல் விக்கெட் எடுத்து கொடுத்தான். அது போன வருஷம்னாலும் கப் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆகும். அந்த விக்கெட் ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு போன வருஷம். அது போன வருஷம்டா. இந்த வருஷம் வந்து அவன் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கான்டா. போன வருஷம் பவுலிங் கூட ஓரளவுக்கு போட்டான். சொல்ல முடியாது. பிச் சின்னசுவாமியில நல்ல பவுலர் போட்டாவே அடி வாங்குவாங்க. இவன் போட்டா கன்ஃபார்ம் முடிச்சிருவாங்க. நீ வேற சின்னசாமி மட்டும் தான் அடி வாங்குறானா, செப்போர்ட் அடி வாங்குறானா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச அகமதாபாத் பிச்ல அவனுக்கு சூட் ஆகும். லாங்கா இருக்குல்ல, ஸ்லோயர் பால்ல இன்டு விக்கெட் போட்டானா எங்க லாங்ல எல்லாம் கேட்ச் ஆகலாம். ஓரளவுக்கு 1 ஓவர் 2 ஓவர் ஓட்டலாம். எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க. நான் இல்லடா, எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்கடா. நல்ல ஃபீல்டிங் காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன் போயிட்டு இருக்கு. 5 போல நல்லா போடுறாங்களா, முடியாத பட்சத்துல தான் 1 ஓவர் போகுது. சுயா சர்மா எப்படியோ போட்டுறான், குர்னால் எப்படியோ போட்டுறாங்க. அதனால மேக்சிமம் எடுத்துட்டு போதான் பாப்பாங்க. நீ புதுசா காக்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, ஓகே, கீ மூமெண்டோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். எந்த 2 கீ மூமெண்ட்ஸ் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு இந்த மேட்சை ஜெயிக்க ஆர்சிபி? அவுட் ஆனதா? யார் அவுட் ஆனது? சும்மா அது ஓகே தான். ஃபர்ஸ்ட் பிரியர் ஒரே ஒரு இதுனா கோலியோட ஃபயர் ஒர்க்ஸ், ஈஸி வின்னுக்கு கோலியோட ஃபயர் ஒர்க்ஸ் கீ மூமெண்டா வெச்சுக்கோ. நான் கீ மூமெண்ட் வந்து அது சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன்டா கீ மூமெண்ட். வாஷிங்டன் கேட்ச் விட்டது ஒரு கீ மூமெண்ட். அந்த இடத்துல விக்கெட் எடுத்திருந்தா பிரஷர் போட்டிருக்கலாம். இல்ல உண்மையில புடிச்சிருந்தா பிரஷர் போட்டிருக்கலாம் மேபி. ரொம்ப ஈஸியான கேட்ச் தான் சத்தியமா. சரி, ஓகே, அது எல்லா நாளும் மாட்டாது. ஐ மீன் ஒரு நாள் தான் ஜெயிவாங்க. அது இன்னைக்கா போச்சு. சரி, ஓகே, வேற ஏதாச்சும் கீ மூமெண்ட்? டாஸ் ஒரு கீ மூமெண்டா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்றேன், குட் டாஸ் டு வின்ரா. உண்மையாலும் சின்னசுவாமியில செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ஈஸியா அசால்ட்டா க்ரூஸ் பண்ணாங்க. ஒன்னு அப்ப ஏன்னா நேத்து தோத்து போனீங்க. நான் இந்த பிட்ச்ல அதான் தெளிவா நான் சொல்றேன்ல, சின்னசுவாமியில நம்ம ப்ரிவியூலயே நான் சொன்னேன், டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டா நல்ல பெட்டர் ஆப்ஷன் தான். இவங்கிட்ட நான் நேத்து மேட்ச் சொல்றேன், நேத்து டியூ இல்ல. ஓகேவா, ஸ்பின்னருக்கு நல்லா ஹெல்ப் ஆச்சு. அதத்தாண்டா நானும் சொல்றேன், டியூ இல்ல, ஸ்பின்னருக்கு நல்ல விக்கெட் ஹெல்ப் ஆச்சு. பவர் பிளேல ஏர்லியா அந்த தண்ட ஒரு தாண்டா சரி, ஓகே, அது திருப்பி பேசிக்கலாம். அடுத்த மேட்ச் அது பேசிக்கலாம் ப்ரிவியூ அப்போ. சரி, ஓகே, நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. பார்க்கலாம் எத்தனை மேட்ச். விராட் கோலி, ரஜத் பட்டிதர் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிடுவா. அடுத்து எல்லாம் ரிவெஞ்ச் தான். டிசி வரானுங்க, திரும்ப ஜிடி வரானுங்க. துரேந்தர் பாத்துக்க, துரேந்தர் ஆர்சிபி துரேந்தர் பாத்துக்கியா? ரைப்பூர்ல ஒரு மேட்ச் இருக்கு மே 10, மும்பை இது ஆர்சிபி.
நாங்க 4 திரும்ப அந்த பேரு template எங்களுக்கு வரும். பயம் கிடையாது. பாப்போம். லெட்ஸ் see. சரி ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஆர்சிபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்களும் நல்லா என்ன பண்ண சொல்ற? ஒன்றும் பண்ண சொல்லல, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஆர்சிபி மாதிரி எல்லாம் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.